வாய் எந்துக்கு எதுக்கு எந்திரு ஏகே கியூ. ஒய்மேன் நேயர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துகள். இன்று நாம் தொடர்ச்சியாக அண்மை காலமாக தமிழ்நாட்டிலும் கர்நாடகத்திலும் அதிர்வு அலைகளையும் எதிர்ப்பு அலைகளையும் போராட்ட அலைகளையும் ஏற்படுத்தி இருக்கின்ற மேகதாது அணை பிரச்சனை மீண்டும் முன்னுக்கு வந்திருப்பது குறித்து தான் பேச இருக்கிறோம். வரலாற்று ரீதியாக யோசித்தால் இந்த மேகதாதுக்கான திட்டம் என்பது ஏதோ இப்போது வந்ததல்ல. 1948 தொடங்கி பல ஆண்டுகளுக்கு திரும்ப திரும்ப அது பேசப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் அப்போதெல்லாம் அது ஒரு நீர் மின் திட்டத்தை அமைப்பது என்ற அளவிலே தான் அது பேசப்பட்டு வந்தது. ஆனால் அது செயல் வடிவம் பெறவில்லை. அதுக்கான ஆதரவு கருத்துக்கள், மாற்று கருத்துக்கள் எல்லாம் இருந்தால் செயல் வடிவம் என்பது பெறாமலே இருந்தது. பிறகு 2013 ஆண்டில் தான் அப்பொழுது கர்நாடகத்தில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அரசு, சித்தாராமையா அவர்கள் தான் முதலமைச்சர். அப்போது இதற்கான ஒரு திட்டத்தை உருவாக்குகிறார். அந்த 2013 என்கிற போது அப்போது ஒன்றிய ஆட்சியில மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருக்கிறது. அப்போது இந்த அணை திட்டம் என்பது, இந்த நீர்மின் திட்டம் என்பதோடு சேர்த்து அந்த நீர் தேக்கி வைப்பதற்கான அணை கட்டுவது என்கிற அந்த திட்டத்தையும், குடிநீர் தேவைக்காக, குறிப்பாக பெங்களூர் மக்களுடைய குடிநீர் தேவைக்காக ஒரு அணை தேவைப்படுகிறது என்ற கோணத்தில் அவர்கள் ஒரு திட்டத்தை தயாரித்து ஒன்றிய அரசுக்கு அனுப்புகிறார்கள். உடனடியாக தமிழகத்தில் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உடனே மன்மோகன் சிங் அவர்களுக்கு கடிதம் அனுப்பி இதற்கு எந்த வகையிலும் ஒன்றிய அரசு ஒப்புதல் அளிக்கக்கூடாது, இதை அந்த திட்டத்தை ஏற்கக்கூடாது, பரிசீலிக்கக்கூடாது என்று வேண்டுகோள் விடுத்தார்கள். எனவே அப்படியே இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக அந்த மீண்டும் அங்கே ஆட்சி மாறினாலும் கூட இந்த மேகதாது அணை என்கிற பிரச்சனையில் அங்கே மீண்டும் மீண்டும் ஒரு கண்டிப்பாக இந்த அணை கட்டப்படும். அது மட்டுமல்ல, தமிழகத்திற்கு எவ்வளவு நீர் தருவது என்பதிலும் நாங்கள் தான் முடிவெடுப்போம். அந்த ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில் அமைக்கப்பட்ட காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய வழிகாட்டல் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் செயல்படுத்த மாட்டோம் என்பதான போக்குகள்லாம் இங்கு இருந்து வருகின்றன. தமிழகத்தில் அதற்கான எதிர்ப்பு விவசாயிகள் மட்டுமல்லாமல் பொதுவாக தமிழக நலன் அக்கறை உள்ள அனைத்து அரசியல் இயக்கங்களும் அதை கண்டனம் தெரிவித்தும் வந்திருக்கிறார்கள். தமிழக சட்டமன்றத்தில் இந்த மேகதாது அணையை கட்டக்கூடாது, அதற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் அளிக்கக்கூடாது என்று வலியுறுத்தும் தீர்மானங்கள் திரும்ப திரும்ப நிறைவேற்றப்பட்டு வந்திருக்கின்றன. இந்த பின்னணிகள் தான் தமிழ்நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு எல்லையிலிருந்து கர்நாடக எல்லைக்குள்ள ஒரு 15-16 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளதான் அந்த பகுதி இருக்கிறது. அந்த அணைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அந்த பகுதி இருக்கிறது. அது காவிரி நதியோடு இன்னொரு துணை ஆறு வந்து சேர்கிற இடம் அந்த இடம். ஆகவேதான் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு பக்கம் குடிநீர் தேவைக்காக என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு பக்கம் மின் திட்டமும் என்று இணைகிற போது அதற்காக எடுக்கப்படும் அல்லது தேக்கி வைக்கப்படுகின்ற பயன்படுத்தப்படுகின்ற நீரின் அளவு என்பது அளவு கடந்ததாக இருக்கும். அப்ப இயல்பாகவே தமிழகத்திற்கான பங்கு என்பது குறைக்கப்படும், அத்தோடு தடுக்கப்படும். அணை கட்டப்படுவதால் இயல்பாக மழைக்காலங்களில் கூட இயல்பாக தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கின்ற வறட்சி காலத்தில் உடன்பாட்டின் அடிப்படையில் வந்து கொண்டிருக்கின்ற இந்த தண்ணீர் என்பது அணையின் மூலமாக தடுக்கப்பட்டுவிடும். எனவே தமிழ்நாட்டு, குறிப்பாக அந்த தஞ்சை பகுதியைச் சேர்ந்த அந்த வண்டல் மண் சார்ந்த வளமான பகுதி, அது டெல்டா பகுதி, அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிற கவலை நியாயமானது. எனவே அது குறிப்பாக விவசாயம் மட்டும் அது பாதிக்கிற பிரச்சனையாக இருக்காது அல்லவா? விவசாயம் பாதிக்கிறது என்றால் அதை சார்ந்த எல்லா தொழில்களும் பாதிக்கும். அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற எல்லா மக்களும் பாதிக்கப்படுவார்கள். ஒரு கிராமப்புறத்திலே வயல்வெளி இருக்கிறது, அங்கு வேளாண்மை நடக்கிறது என்றால் அதை ஒட்டி ஒரு சாதாரணமாக சொல்றாங்க, ஒரு சின்ன டீ கடை இருக்கும்ல,
ஒரு பெட்டி கடை இருக்கும்ல, அது போல இப்படி பல வயல்கள், பல விவசாயிகள் இருக்கிற போது அவர்களுக்கான பொருள்களை தயார் செய்து கொடுக்கக்கூடிய, கருவிகளை தயார் செய்து கொடுக்கக்கூடிய பட்டறைகள் இருக்கும். அந்த இப்ப இப்ப நவீன பொருள்கள் டிராக்டர் போன்றவை வந்து விட்டதால் அவற்றை பராமரிக்கிற நிலையங்கள் இருக்கும். இப்படி அதை சார்ந்த தொழில் என்பது நிறைய இருக்கின்றன. அவைகளெல்லாம் பாதிக்கப்படும். ஆகவேதான் தமிழகத்துடைய அந்த கவலை நியாயமானதாக இருக்கிறது. எனவே இது குறித்தெல்லாம் பேச வேண்டும் என்று பேசுவது என்பதை விட ஏற்கனவே இது நீண்ட கால தாவாவாக இருந்து 2 தரப்புக்கும் இடையே தீராத பிரச்சனையாகவும் இருந்து அவ்வப்போது கர்நாடகத்தை பொறுத்தவரைக்கும் அவ்வப்போது சில தமிழ் மக்கள், அங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் கூட அங்கே இருக்கிற சில கும்பல்களால் நடத்தப்பட்டிருக்கின்றன. அங்கே இருக்கிற அனைவருமே அப்படிப்பட்ட தாக்குதலில் ஈடுபட்டார்கள் என்று சொல்ல முடியாது. அதே வேளையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இங்கே சில எதிர்ப்பு முழக்கங்கள் எழுந்தது உண்டு என்றாலும் வன்முறையாக மாறியதில்லை என்கிற அந்த அந்த பின்னணியை நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. இப்படியான இந்த நிகழ்ச்சி போக்குகளின் தொடர்ச்சியாகத்தான் இப்போது மீண்டும் டி.கே. சிவகுமார் அவர்கள் தலைமையிலான காங்கிரஸ் அரசு மீண்டும் இந்த மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என்ற நிலைப்பாட்டை எடுத்தது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்து விட மாட்டோம் என்ற அறிவிப்பையும் விடுகிறார். எந்த பின்னணியில் அந்த அறிவிப்பு வருகிறது என்றால், காவிரி நீர் வாரி அந்த ஆணையம் இருக்கிறதே, அவர்கள் தமிழ்நாட்டிற்கு 9,000 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார்கள். அதை செயல்படுத்த முடியாது என்று இவர்கள் சொல்கிறார்கள். அந்த மொத்தத்தில் ஒரு ஆண்டுக்கு 170 டிஎம்சி தண்ணீர், 170 டிஎம்சி என்றால் கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் கோடி, 6 லட்சம் கோடி லிட்டர் தண்ணீர் திறந்து விடப்பட வேண்டும். ஆனால் அதை முறைப்படி திறந்து விடப்பட்டதில்லை என்பதால் பார்த்தா திரும்ப திரும்ப பிரச்சனை ஆகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது இவர்கள் இந்த மேகதாது அணையில் 70 டிஎம்சி தண்ணீர், கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் கோடி லிட்டர் அளவுக்கு தண்ணீரை தேக்கி வைக்கிறதுக்கான ஏற்பாடு இது அப்ப உடனே நமக்கு புரியும், சட்டென்று புரியும், இது நிச்சயமாக தமிழகத்துக்கு பாய்ந்து கொண்டிருக்கிற நீரின் அளவை வெகுவாக குறைத்து விடும் என்று. பொதுவாக உலக அளவில் ஒப்புக்கொள்ளப்பட்ட இந்த நதிநீர் தொடர்பாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு உடன்பாடு உண்டு, ஒரு நீதி உண்டு. என்னவென்றால், 2 நாடுகளுக்கு இடையே அல்லது பல்வேறு நாடுகளை இணைத்துக் கொண்டு ஒரு ஆறு ஓடுகிறது என்றால் அந்த ஆறு எந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கும் சொந்தமானது அல்ல என்கிற அந்த முடிவு. அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்டில் தானே அது உற்பத்தி ஆகும், அங்கிருந்து தானே எல்லா இடத்துக்கும் பாய்ந்து வரும். அப்படி வாய்ந்து வருகிற போது ஒரு குறிப்பிட்ட நாட்டில் உற்பத்தி ஆகிறது என்பதாலேயே அது அந்த நாட்டுக்கு சொந்தமாகி விடாது என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹெல்சிங்கி மாநாடு என்று நடத்தப்பட்டு அந்த ஹெல்சிங்கி மாநாட்டிலே தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொண்டன, இந்தியாவும் ஏற்றுக்கொண்டது. ஏனென்றால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடுகிற போதுதான் அது ஆறு, இல்லைன்னா ஒரே இடத்துல இருந்தா அதுக்கு பேரு குளம். ஆகவே இது நாடு விட்டு நாடு ஓடுகிற போது இப்படி ஒரு உடன்பாடு தேவைப்பட்டது. இந்தியா அதை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்தியாவுக்குள்ளேயே மாநிலங்களுக்கிடையே ஓடக்கூடிய ஆறுகள் இருக்கின்றன, காவிரி உட்பட. அப்படிப்பட்ட ஆறுகளுக்கான நீர் பங்கீடு பிரச்சனைகளும் அவ்வப்போது எழுகின்றன. எனவே இதே விதியை இங்கேயும் செயல்படுத்துது என்ற நல்ல முடிவு எடுக்கப்பட்டது. அதாவது எந்த ஒரு மாநிலத்துக்கும் சொந்தமானது அல்ல. இப்ப கர்நாடகத்தில் காவிரி உற்பத்தி ஆகிறது என்றால் அது கர்நாடகத்துக்கு சொந்தமானது அல்ல. அது காவிரி எங்கெல்லாம் ஓடுகிறது, காவிரி அங்கே தொடங்கி தமிழ்நாடு வழியாக கேரளம் செல்கிறது, புதுச்சேரி செல்கிறது என்றெல்லாம் இருக்கிறது. ஆக அனைவருக்கும் அது சொந்தமானது. இது பெரிய மாநிலம் சின்ன மாநிலம் தான் கிடையாது. ஏன் இன்னும் நடைமுறையில் பார்த்தால் கர்நாடகத்தில் உற்பத்தி ஆனாலும் கூட தமிழகத்தில் தான் நீண்ட பாதையில் ஓடுகிறது. ஆக தமிழகத்தில் தான் அதிக பயன்பாடு வந்திருக்கிறது. தமிழகத்தினுடைய காலங்காலமாக இலக்கியத்திலும் வாழ்க்கையிலும் திரும்ப திரும்ப காவிரி என்பது தொடர்புள்ளதாக, அதை காவிரியை வைத்து எத்தனை இலக்கிய படைப்புகள் வந்திருக்கின்றன. இப்படியெல்லாம் நிறைய சொல்லிட்டு போகலாம், வரலாற்று சான்றுகள்லாம் இருக்கின்றன. அப்படியான ஒரு பெரிய பின்னணி, மக்களோட வாழ்க்கையோடு கலந்து விட்ட பின்னணி காவிரிக்கு இருக்கிறது. கர்நாடகத்திலும் இருக்கும் நிச்சயமாக. அந்த ஆறு ஓடக்கூடிய
அத்தனை பகுதியில் இருக்கும் தான். ஆனால் தமிழகத்தில் மிக அதனுடைய நீளம் அதிகம் என்பதால் இங்கே இப்படிப்பட்ட அந்த பின்னணிகளும் அதிகம். இதையெல்லாம் மதிக்க வேண்டும். ஆனால் மதிக்கவில்லை என்ற பின்னணியில தான் இதெல்லாம் போய்கிட்டு இருந்தது. இந்த பின்னணியில இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்று பெங்களூருவில் ஒரு சந்திப்பு, 2 மாநில முதலமைச்சர்களும் சந்திக்கிறார்கள். டி.கே. சிவகுமார் அவர்களும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும் சந்திக்கிறார்கள் என்கிற அந்த செய்தி வருகிறது. இதற்கு யார் முன்முயற்சி, தமிழகத்திலிருந்தே கூட அப்படி ஆலோசனை சென்றதாகவும் ஒரு தகவல் சொல்கிறது. இல்லை முதல்ல இப்படி ஒரு சந்திப்பு வைத்துக்கொள்ளலாம் என்று சொன்னது கர்நாடக முதலமைச்சர் தான் என்பதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. எது உண்மை என்பது ஒரே மர்மமாக இருக்கிறது. ஆனாலும் தமிழகத்திலிருந்து ஒரு ஒப்புதல் தெரிவிக்கப்பட்ட அப்படி ஒரு கூட்டத்துக்கு முதலமைச்சர் செல்வது என்று. ஆனால் உடனடியாக இங்கே அதற்கு எதிர்ப்பும் கிளம்பியதை பார்த்தோம். பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொள்வது என்பதே ஏதோ ஒரு வகையில் அந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை, ஆணையத்துடைய வழிகாட்டலை செயல்படுத்த மாட்டோம் என்கின்ற கர்நாடகத்தினுடைய முடிவுக்கு ஒப்புதல் அளிப்பது போல ஆகிவிடும். எனவே முதலமைச்சர் போகக்கூடாது, தனது பயணத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று இங்க பெரும்பாலான அரசியல் கட்சிகள் வலியுறுத்தினார்கள். இதை அந்த அளவுக்கு போகவே கூடாது என்று சொல்லாமல், ஆனால் அப்படியே சந்தித்தாலும் கூட அங்கே இருவருக்கும் இடையே நடக்கிற பேச்சுவார்த்தையில் மேகதாது பிரச்சனை மையமான பேசு பொருளாக இருக்கக்கூடாது. அதை விடுத்து இந்த தீர்ப்பை எவ்வாறு செயல்படுத்துவது, இந்த வழிகாட்டல்களை எவ்வாறு செயல்படுத்துவது, அதற்கு எப்படிப்பட்ட முட்டுக்கட்டைகள் இருக்கின்றன, அதை எப்படி களைவது, அதன் மூலமாக எப்படி இரு மாநிலங்களுக்கிடையே சுமூகமான உறவை தொடர்ந்து வளர்ப்பது என்கிற அடிப்படையில் தான் அந்த பேச்சுவார்த்தை அமைய வேண்டும் என்ற கருத்துக்களையும் பல்வேறு தரப்பினர் முன்வைத்தார்கள். ஆனால் தமிழக அரசு தொடர்ந்து என்ன முடிவெடுக்கப் போகிறது என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கிற போதே நேற்று தகவல் வந்துவிட்டது. கர்நாடக முதலமைச்சர் இப்போது ஜோசப் விஜய் பெங்களூருவுக்கு வர வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்து விட்டார். என்னவென்றால் அங்கே நிலைமை பதற்றமாக இருக்கிறது. அந்த ஆணையத்தினுடைய ஒரு ஆணை இருக்கிறது, 9000 கன அடி லிட்டர் தண்ணீரை திறந்து விட வேண்டும் என்று. அதை ஏற்றுக்கொண்டு விட்டது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி அங்கு ஒரு பெரிய போராட்டத்துக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது. அந்த போராட்டத்தின் அறிவிப்பின் காரணமாக ஒரு பதற்ற நிலை என்பதும் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. எனவே ஒரு சுமூகமான நிலைமை இருந்தால்தான் பேச்சுவார்த்தை என்பதை நடத்த முடியும். எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கு வர வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டதாகவும், பிறகு தமிழ்நாடு அரசும் அதற்கு ஒப்புக்கொண்டு விட்டதாகவும் தகவல் வந்துருச்சு. இப்பொழுது இந்த பின்னணியில நேற்று சிவகுமார் அவர்கள் இன்னொரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். அது என்னவென்றால், போராட்டத்தை கைவிட சொல்லி, கர்நாடகத்திலே போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறாரோ அதை கைவிட சொல்லி வேண்டுகோள் விடுக்கிறார். அப்போது அவர் பயன்படுத்தி இருக்கிற சொற்கள் முக்கியமானவை. அவர் என்ன சொல்கிறார் என்றால், காவிரி என்பது இயற்கையின் கொடை, அதை யாரும் தங்களுக்கு சொந்தமான உரிமையை கொண்டாட முடியாது என்ற, நாம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், எந்த ஒரு மாநிலம் அல்லது எந்த ஒரு நாடும் சொந்தம் கொண்டாட முடியாது என்று. கிட்டத்தட்ட அந்த நிலைப்பாட்டிலிருந்து சொல்வது போல அது உண்மையிலேயே அதை உணர்ந்து சொல்லியிருக்கிறார் என்றால் ஏற்கத்தக்கதுதான். எனவே இப்ப அவர் அடுத்து தொடர்ந்து இன்னொன்றையும் சொல்கிறார், அணைகளில் மழைக்காலத்தில் நீர் தேங்கும் என்றால் அது நம்ம மாநிலத்திற்குத்தான் தீங்காக முடியும். பெரிய பெரிய அந்த வெள்ளம் கரை தாண்டுகிற போது பெரிய பாதிப்புகள் ஏற்படும் என்றெல்லாம் சொல்லி, எனவே இது குறித்து இறுதி முடிவு எடுக்கிற வரைக்கும் போராட்டம்லாம் நடத்த வேண்டாம் என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இது ஒரு பக்கம் நல்ல முடிவாகவும் இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால், இப்பொழுது அதிக அங்கே மழை பெய்ய தொடங்கிவிட்டது, தண்ணீர் ஓட தொடங்கிவிட்டது. எனவே இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு தடை இல்லாமல் தண்ணீரை கொடுத்தாக வேண்டும், இல்லைன்னா அங்கே பிரச்சனை ஆகிவிடும். ஆக இது பாருங்க, ஒரு உடன்பாட்டின் அடிப்படையில் அல்லது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, ஆணையத்தின் வழிகாட்டல் என்ற அடிப்படையில் அவற்றை நேர்மையாக செயல்படுத்துகிறோம் என்ற அடிப்படையில் இல்லாமல், அந்த மாநிலத்திற்கு தண்ணீர் தேங்குவதால் வெள்ளம் கரை புரண்டு ஓடிவிடும், அதனால் பாதிப்பு ஏற்படும் என்பதால் திறந்து விடப்படுகிறது. ஆக இயல்பாகவே மழைக்காலத்தில் தமிழ்நாட்டிற்கு கூடுதலாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அதை வைத்துதான் சமாளித்துக் கொண்டிருக்கிறோம் இங்கே. ஆக இதுல ஒரு பக்கம்
இந்த சாதாரண வறட்சி காலத்தில் அல்லவா இந்த இந்த இது இயற்கையின் கொடை என்கிற அந்த அந்த ஞானம் பிறக்க வேண்டும். எனவே அது யார் நாம் சொந்தம் கொண்டாட முடியாது என்று தன் மக்களுக்கு சொல்லுகின்ற அந்த பக்குவம் அப்போதல்லவா வெளிப்பட வேண்டும். இப்போது மட்டும் வெளிப்படுவது என்பது ஏதோ ஒரு வகையில் இந்த பேச்சுவார்த்தையிலிருந்தும் பின்தாங்கியாயிற்று. ஆனால் ஏற்கனவே அவர் அறிவித்தாரே, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு தரமாட்டோம் என்றெல்லாம், அதெல்லாம் விலக்கி கொண்டு விட்டாரா நமக்கு தெரியாது. இப்போ வெள்ளம் ஓடுகிற போது இங்கே வரும், மறுபடியும் மழை நின்று போச்சு, முன்போல இப்போது போல நிறைய தண்ணீர் ஓடவில்லை என்றால் என்ன முடிவெடுப்பார்கள்? அதெல்லாம் எந்த அறிவிப்பும் இல்லை. ஆக எந்த வகையிலும் தமிழ்நாடு இந்த முதலமைச்சருடைய கர்நாடக முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பில் முழுமையாக மகிழ்ச்சி அடைந்து விட முடியாத நிலைமை தான் இருக்கிறது. ஆக ஒன்று அவர் திட்டவட்டமாக அறிவிக்க வேண்டும். என்ன மேகதாது அணைக்கு கட்ட வேண்டும் என்றால் அதுக்கான முறைப்படி அவர் ஒப்புதல் பெறுகிறதற்கான முயற்சிகளை எப்போது மேற்கொள்ள வேண்டும் என்றால், ஏற்கனவே அது பற்றிய தெளிவான வழிகாட்டல் இருக்கின்றன. தமிழகத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் அதை செய்யக்கூடாது. அந்த அந்த பகுதியிலே அந்த ஓடுகிற ஆற்று நீரில், அந்த ஆற்று பாதையில், அந்த படுகையில் எந்த ஒரு மாற்றத்தையும் தமிழகத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் செய்யக்கூடாது. அதை 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 அவர்கள் அரசும் உணர வேண்டும். அங்கே உடனடியாக இப்படியெல்லாம் போராட்டங்களை அறிவிக்கின்ற அந்த பிரிவினர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும். எனவே அது போராட்டம் நடத்துவது என்பது நமது நலனுக்கே எதிரானது என்கிற உண்மையை சேர்த்து சொல்ல வேண்டும். ஆக இப்படியெல்லாம் இருக்கிறது. இந்த பின்னணியில் இப்போ அடுத்து தமிழ்நாடு என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? எப்படியோ ஏதோ ஒரு வகையில் எல்லோரும் சுட்டி காட்டியது போல இந்த பேச்சுவார்த்தை வீணானது என்று தெரிந்துவிட்டது. ஏனால் கடந்த காலத்திலும் கூட 2 மாநில முதலமைச்சரும் சந்திப்பது என்பதும் இது ஒரு இறுதி தீர்வுக்காக பேசுவது என்பதும் நடந்திருக்கிறது. ஆனால் ஒரு பேச்சுவார்த்தையிலும் திட்டவட்டமான ஒரு நம்பகமான முடிவு என்பது எட்டப்பட்டதே இல்லை. ஒரு தீர்வு என்பது எட்டப்பட்டதே இல்லை. ஆகவேதான் உச்ச நீதிமன்றத்தை நாட வேண்டியிருந்தது. அந்த உச்ச நீதிமன்றம் தனது தீர்ப்பையும் வழங்கியது. அதன் அடிப்படையில் அந்த அந்த ஆணையத்தினுடைய வழிகாட்டல் இப்போ அதுக்கான தமிழ்நாட்டுக்கு ஆண்டு முழுக்க எவ்வளவு தர வேண்டும், எந்தெந்த காலகட்டத்தில் தர வேண்டும் எல்லாம் தெளிவான வரையறுப்புகள் இருக்கின்றன. அவற்றை நேர்மையாக அந்த அரசு செயல்படுத்த வேண்டும். இப்பொழுது தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் அதை நேர்மையாக செயல்படுத்த கோரி மீண்டும் ஒரு ஆணை பிறப்பிக்கின்ற ஒரு வழக்கை, அதுக்காக கோருகின்ற ஒரு வழக்கு மனுவை உச்ச நீதிமன்றத்தில் அது ஏற்கனவே தமிழக அரசு அப்படி ஒரு முடிவு எடுத்து விட்டதாக தகவல் வந்திருக்கிறது. திமுக ஏற்கனவே ஒரு கட்சி என்ற முறையில் அவர்கள் ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தை நாடி விட்டார்கள் என்றும் ஒரு செய்தி இருக்கிறது. ஆக உச்ச நீதிமன்றம் இப்போது உடனடியாக ஒரு அவசரத்துடன் அதை எடுத்துக்கொண்டு, இந்த வழக்குகளை எடுத்துக்கொண்டு சரியான வழிகாட்டல்களை மீண்டும் உருவாக்கி தர வேண்டும். அது சம்பந்தப்பட்ட எல்லா மாநில அரசுகளையும் கட்டுப்படுத்துவதாக, அவர்களை செயல்படுத்த வைப்பதாக இருக்க வேண்டும். அதுதான் இதற்கு நிறையான தீர்வாக இருக்க முடியும். அந்த தீர்வை நோக்கி போகிற வரையில் எந்த காரணம் கொண்டும் இந்த மாநிலங்களுக்கிடையான மக்களுக்கிடையே அதான பகையாக, மோதலாக மாறிவிடக்கூடாது என்கின்ற அக்கறையோடும் இது கையாளப்பட வேண்டும். நன்றி.